கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. துவக்க ஜெபத்திற்காக எழுந்து நிற்போம். மகிமையும் மாட்சிமையும் பொருந்திய எங்கள் தந்தையே, உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, கேருபீன்களும் தேவதூதர்களும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் பாடி புகழும் பெயர் பெற்ற எங்கள் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 10 மாதங்கள் பத்திரமாய் பாதுகாத்து 11வது மாதத்தின் காலை வேளையிலே ஜீவனோடு ஆரோக்கியத்தோடு தேவாலயத்தில் வந்து நிற்கும் கிருபை தந்தீர், நன்றி சொல்கிறோம். இந்த மாதத்திற்கு தேவையான உடைய பலத்தையும் உடைய வழிகாட்டுதலையும் உடைய ஞானத்தையும் உடைய பரிசுத்தத்தையும் உடைய வல்லமையும் ஆண்டவரே எதிர்பார்த்து உடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிறோம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. தேவநாமம் மகிமை கொண்டாகும். திருவிருந்து ஆராதனைக்கு ஆரம்பமாகும். கீதங்களும் கீர்த்தனைகளும் 572வது பாடலை நாம் பாடுவோம். என் ஜீவன் கிறிஸ்து தாமே என்று சொல்லிய பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 572வது பாடலை நாம் பாடுவோம். Yeah.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் எங்கள் பிதாவே, நாம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. எங்களை அப்பத்தை எங்களுக்கு எங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்தால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். பிரவேசிக்க பண்ணாமல் தீமைகளை ரட்சித்துக் ராஜ்யம் வலம் மகிமை நடைமுறைகளே. ஆமென். எல்லா இருதயங்களையும், எல்லா விருப்பங்களையும், எல்லா ரகசியங்களையும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, நாங்கள் தேவரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் முது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் முது பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணியருளோம். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவுளம் பற்றி சொல்லிய வார்த்தைகளாவன: நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாயிருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை. இவ்விரண்டு கற்பனைகளிலும் நியாயப்பிரமாணம் முழுவதும் தீர்க்க தரிசனங்களும் அடங்கி இருக்கிறது என்பதே. ஜெபம் பண்ண கடவோம். சகல பரிசுத்தவான்களின் திருநாள். ஆண்டவரே, உமக்கு உண்மையான சான்றாக விளங்கிய அனைத்து பரிசுத்தவான்களுக்காக தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். அவர்களை நினைவு கூறுகிற நாங்கள் அவர்களைப் போல வார்த்தையிலும் வாழ்க்கையிலும் சாட்சியாய் வாழ்ந்து இவ்வுலகத்தில் உம்மை பிரதிபலிக்க அருள் புரிய வேண்டுமென்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடும் என்றென்றும் ஜீவித்த அரசாளும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொள்கிறோம். எல்லாம் வல்ல கடவுளே, உமது பேரன்பால் எங்களை பாதுகாத்து ஜீவன் சுகத்தோடு புதிய மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, இம்மாதத்திலும் உமது குடும்பமாகிய நாங்கள் உம்மாலே காக்கப்பட்டு சகல உபத்திரவங்களுக்கும் நீங்களாகி புதிய பொருத்தனைகளோடு உயர்ந்த நற்குணங்களோடு வெளிக்காட்டி உம்முடைய நாம மகிமைக்காக ஒவ்வொருவரும் பிரகாசிக்கவும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சென்று நீதியின் பாதையிலே, சந்தோஷத்தின் பாதையிலே, ஆரோக்கியத்தின் பாதையிலே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டி கொள்கிறோம். தயவுசெய்து உட்காருவோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பழைய ஏற்பாட்டு வேத பகுதி ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல் 6ஆம் வசனம் அடங்கிய தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். ஏசாயா 27ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் முதல். அக்காலத்திலே நல்ல திராட்சரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், அதை குறித்தும் பாடுகள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முட்செடியையும் நெருஞ்சிலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். இல்லாவிட்டால் அவன் என் பலனை பற்றி கொண்டு என்னோடே ஒப்புரவாகட்டும், அவன் என்னோடே ஒப்புரவாவான். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். பழைய ஏற்பாட்டு வேத பகுதி வாசித்து முடிந்தது. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள்.
யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகள். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுது சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியைப் போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவைகளை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்து போம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள் என்பது இது கிறிஸ்துவின் நற்செய்தி. வானத்தையும் பூமியையும் எல்லாவற்றையும் படைத்தவராயிருக்கிற சர்வவல்லமை பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சகலம் உண்டாகிறதுக்கு முன்னே தமது பிதாவினாலே ஜனிப்பிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்படாமல் ஜனிப்பிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சகலத்தையும் உண்டாக்கினவர், மனிதராகிய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமண்டலத்திலிருந்து இறங்கி பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் அவர் புருஷனானார். நமக்காக பொந்தி பிலாத்துவின் காலத்தில் சிலுவையில் அறையுண்டு பாடுபட்டு அடக்கம் பண்ணப்பட்டார். வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரமண்டலத்துக்கு ஏறி பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க மகிமையோடே திரும்ப வருவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவிலும் குமாரன் நின்று புறப்படுகிறவருமாய் பிதாவோடு குமாரனோடு கூட தொழுது தோத்தரிக்கப்படுகிறவருமாய் தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைத்தவருமாய் இருக்கிற பரிசுத்தாய் விசுவாசிக்கிறேன். ஒரே பொதுவான அப்போஸ்தல திருச்சபை உண்டு விசுவாசிக்கிறேன். பாவ மன்னிப்புக்கு நியமிக்கப்பட்ட ஒரே ஞான ஸ்நானத்தை அறிக்கையிடுகிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலும் மறுமைக்குரிய ஜீவனும் உண்டாகும் என்று காத்திருக்கிறேன். தயவுசெய்து உட்காருவோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே கர்த்தரை தொழுது கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. இந்த மாதத்தின் முழுமையான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தருவாராக. நேற்று நம்முடைய ஆலய பிரதிஷ்டை பண்டிகையை ஆண்டவர் நடத்தி தந்தார். மிக நல்ல பொறுமையாக அன்பாக நின்று நன்றாக உங்களுடைய உணவெல்லாம் அருந்தி சந்தோஷமாக போனீங்க. சீக்கிரமாக நம்ம ஆரம்பித்ததுனால சீக்கிரமாக அநேகர் உணவு அருந்தி செல்ல வசதியாக இருந்தது. அதனால் இன்றைக்கும் கொஞ்சம் பேரை பார்க்க முடிகிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதிப்பாராக. இது பரிசுத்தவான்களின் திருநாள் என்று அழைக்கப்படுகிறது. ஆண்டவர் நமக்கு முன்பு பயன்படுத்தின எல்லா கடவுளுடைய மக்களுக்காக ஆண்டவரை நாம் துதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்து நின்று ஆண்டவருடைய கிருபையின் இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஆயத்தமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 518வது பாடலை நாம் பாடுவோம். அண்டை கர்த்தரை நான் சீரட்டும் என்று சொல்லிய பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 518வது பாடல்.
கல்லின் மேல் அன்பின் ஆண்டவரே, நீரே எங்கள் கேடகமும் எங்கள் துணையும் எங்கள் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். அதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்கிறோம். அவைகள் எங்களுக்கு ஜீவனும் வல்லமையுமாய் இருப்பதாக. நீர் எதற்காக அதை அனுப்புகிறீரோ அதையே அது செய்து திரும்ப அருள் தாரும். எங்கள் எல்லாருடைய சிந்தைகளையும் என்னுடைய நாவையும் தூய ஆவியானவரே ஆளுகை செய்யும். உடைய வார்த்தையால் எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதித்து அனுப்பும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. உட்கார்வோம். இந்த நாளின் சிந்தனைக்காக ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். பக்கம் பழைய ஏற்பாட்டிலே 830வது பக்கம். ஏசாயா 27:6 நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் வாசிப்போம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தமது மக்களை ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு திராட்சை செடி போல அதை உருவகிப்பதை நாம் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாட்டு பகுதி யோவான் 15 நாம் வாசிக்க கேட்டோம். அங்கே இயேசு நானே திராட்சை செடி என்று சொன்னார். இங்கே
அதிலே நாம் எல்லாம் கொடிகள் என்று சொன்னார். இங்கே ஆண்டவர் என்று சொல்கிறார், நாம் செடிகளாக வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும் என்று சொல்லி. ஏனென்றால் நீங்கள் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 5வது அதிகாரத்தை பார்த்தால், ஜனங்களின் பாவத்து நிமித்தம் ஆண்டவர் அந்த திராட்சை செடிக்கு என்ன செய்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 5ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனங்கள் இப்படி சொல்கிறது, இப்பொழுதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன். அதன் வேலியை எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போம். அதை பாழாக்கி விடுவேன். அது கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெறிஞ்சிலும் முளைக்கும். அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். அப்படிலாம் இருக்குது. ஸோ இந்த ஏசாயா 27ஆம் அதிகாரம் இட்ஸ் எ ரிவர்சல் ஆஃப் ஐசாயா 5. ஏசாயா 5ஆம் அதிகாரத்தை அப்படியே திருப்பி போட்டு ஆண்டவர் பேசுகிறார். ஆகவே இந்த திராட்சை செடியை வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை நிரப்பும் ஒரு காலம் வரும் என்று சொன்னார். அன்பானவர்களே, இதில் இந்த வார்த்தைகளை கவனிக்கும் போது நான் நினைவு கூர்ந்த வேத வசனங்களை இந்த காலை வேளையிலே சொல்ல நான் விரும்புகிறேன். அன்பானவர்களே, இது கீழே வேர் பற்றி என்று சொன்ன உடனே 2 வேத வசனங்களை நான் நினைவு கூர்ந்தேன். ஒன்று கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, ஆகையால் நீங்கள் கர்த்தராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர் கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு. அன்பானவர்களே, ஆகவே வேர் மறைந்திருக்கும் ஒன்று, ஒரு மரத்திலே மறைந்திருப்பது வேர். ஆகவே நீங்கள் எல்லாரும் வேரூன்றி என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. இட் ரெஃபர்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ், ஆன்மீக ஆசீர்வாதங்கள். ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் கட்டி வருகிறார். வேரூன்றி கட்டப்பட்டு என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளே நாம் வளர்ந்து வருகிறோம். ஆகவே தான் எபேசியரில் அவர் எழுதும்போது, உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையிலே லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே அங்கே வேறு ஊன்றாத ஒரு வாழ்க்கையை பற்றி நாம் வாசிக்கிறோம். லூக்கா 8வது அதிகாரத்திலே, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும்போது வசனத்தை கொள்கிறார்கள், ஆனாலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினால் கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்திற்கு பின் வாங்கி போகிறார்கள். ஸோ வேத வசனத்தை நாம் கேட்டு வேர் கொள்கிறோம். ஆகவே ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை நாம் வாசிக்கும் போது ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். ஆகவே நாம் அவருக்குள்ளே உறுதியாகிறோம். ஒருவேளை வெளியே ஒரு மனிதன் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தரோடு நெருக்கமாக நம்முடைய வாழ்வு அமைய வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க, ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாம் வாழ, கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய நம்மை அர்ப்பணிக்கும் போது we grow spiritually. நம்முடைய உள்ளான மனிதன் ஒவ்வொரு நாளும் பலப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இந்த மாதத்திலே, வருகிற மாதங்களிலே அவர் நாம் கீழே வேர் பெற்ற உதவி செய்வாராக. அன்பானவர்களே, வெளியான பகுதியை மனிதன் பார்க்கிறான், உள்ளான பகுதி மனிதன் பார்ப்பதில்லை. ஆகவே நாம் வேர் பற்றக்கூடிய கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக. 2வது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேல் பூத்து காய்த்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, பூத்து காய்ப்பதை பற்றியும் அதை புரிந்து கொள்வதற்கு 2 வேத வசனங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று சொல்லி நான் நம்புகிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 40வது அதிகாரத்திலே அங்கே ஒரு பானபாத்திரக்காரன் அவன் ஒரு சொப்பனம் கண்டதாக
யோசேப்பிடத்திலே சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அவன் என்ன சொல்கிறான் பாருங்கள். ஆதியாகமம் 40:10 அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது, அது துளிர்க்கிறதாய் இருக்கிறது, அவைகள் பூக்கள் மலர்ந்திருந்தது, அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. தன்னுடைய வாழ்வின் உயர்வை குறித்து பானபாத்திரக்காரன், சிறையில் இருந்த இந்த மனிதன், அரசனுடைய வேலைக்காரன், ஒரு தரிசனம் காண்கிறான், ஒரு சொப்பனம் காண்கிறான். அதிலே அங்கே 3 திராட்சை கொடிகள் இருக்கிறது, 3 கொடிகள் இருக்கிறது. அவை பூத்து அது மலர்ந்து குலைகளை பழுத்த பழங்களாக கொடுத்தது என்று சொல்லி. இன்னொரு வேத பகுதி கூட நாம் பார்க்கலாம். எண்ணாகமத்தின் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே அங்கே யார் ஆசாரியனாயிருப்பான் என்பதற்கு ஒரு போட்டி வருகிறது. மோசேயும் ஆரோனும் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார்கள். ரொம்ப காலம் வந்தாச்சு. ஆனால் இடையில திடீர் என்று சொல்லி ஒரு கூட்ட மக்கள், என்ன கடவுள் எங்ககிட்ட பேசலையா, உங்ககிட்ட மாத்திரம் தான் பேசுவாரா, நாங்கள் ஏன் தலைமைத்துவம் எடுக்க முடியாதா என்று சொல்லி அவர்கள் போட்டி போடுகிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் சொன்னார், எல்லா கோத்திரமும் ஒவ்வொரு கோலை கொண்டு வந்து உடன்படிக்கை பெட்டியின் முன்பு வையுங்கள். யாருடைய கோல் துளிர்த்திருக்கிறதோ அந்த கோலை வைத்தவன் இந்த மக்களை நடத்துவான் என்று சொன்னார். இந்த முழு நிகழ்வையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எண்ணாகமம் 17ஆம் அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். ஒரு வசனத்தை இப்பொழுது நாம் வாசிப்போம் எல்லாரும் சேர்ந்து. எண்ணாகமம் 17ஆம் அதிகாரத்திலே 8வது வசனம். அவர்கள் எல்லாம் கோல்களை வைத்திருக்கிறார்கள். கடவுள் தெரிந்து கொள்கிறவன் யார்? அன்பான கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கு. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது, இதோ லேவி குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. ஆகவே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ளான ஆசீர்வாதங்களை தருவாராக, வேர் பெற்றும் ஒரு அனுபவத்தை நமக்கு தருவாராக. அது மாத்திரமல்ல, அங்கே பானபாத்திரக்காரன் உயர்த்தப்பட்டான். அது மாத்திரமல்ல, அவனுடைய அந்த தரிசனத்திலே அந்த திராட்சை செடி பூத்தது. அதே போல ஆரோனுடைய அந்த கோலும் பூத்து காய்த்து பழுத்தது. ஆண்டவர் நம்மை உயர்த்தி நம்மோடு அவர் இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே நம்முடைய ஆன்மீக வாழ்விலே நம்மை ஆசீர்வதிக்கிற ஒரு ஆண்டவர். உள்ளான மனிதனிலே நாம் பலப்பட ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் அதை செய்வார். அது மாத்திரமல்ல, நம்மை இவ்வுலகத்திலே உயர்த்தி ஆசீர்வதித்து, நான் என் ஜனத்தோடு, என்னுடைய ஊழியக்காரனோடு, என்னுடைய மகனோடு இருக்கிறேன் என்பதை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, இந்த பகுதி என்ன சொல்கிறது? வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காத்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும். அப்படி என்றால் என்ன பொருள்? அன்பானவர்களே, நாம் ஆசீர்வதிக்கப்படுவது, உயர்த்தப்படுவது நமக்காக அல்ல, நாமே அவைகளை அனுபவிப்பதற்காக அல்ல. இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, பிறர் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், உயர்த்துகிறார். இவ்வாறு ஆண்டவர் ஆபிரகாமோடு சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிப்பவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். அன்பானவர்களே, ஆகவே நம்முடைய உள்ளான மனிதன் பலப்பட செய்வாராக நம்முடைய ஆண்டவர். அது மாத்திரமல்ல, நம்மை உயர்த்தி அவர் நம்மோடு இருக்கிறார் என்பதை இந்த உலகத்திற்கு அடையாளப்படுத்துவாராக நம்முடைய தேவன். அது மாத்திரமல்ல, நம் மூலமாக நம்மோடு தொடர்பில் உள்ள, நாம் செல்லுகிற இடங்களில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த திராட்சை செடியை அவர் என்ன செய்வாராம்? அவர் பாதுகாக்கிறாராம். அவ்வாறு இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 27 நீங்கள் அங்கே பார்த்தால் இவ்வாறு ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு அடிக்கடி தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ளுவேன் என்று சொல்கிறார். ஏசாயா 27:3 நம்முடைய ஆண்டவர் நம்மை வேர்பற்ற செய்யும் ஆண்டவர்,
நம்மை பூத்து காய்த்து பழுத்து உலகத்திற்கு அடையாளப்படுத்தும் ஒரு ஆண்டவர், நம் மூலமாக பிறரை ஆசீர்வதிக்கும் ஒரு ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் அடிக்கடி நமக்கு தண்ணீர் ஊற்றி, அடிக்கடி நம்முடைய தேவைகளை அவர் உணர்ந்து சந்தித்து நம்மை காப்பாற்றுகிறவர் என்று சொல்லி வேதம் நமக்கு சொல்கிறது. அது மாத்திரமல்ல, 4வது வசனம் இப்படி சொல்கிறது, உக்கிரம் என்னிடத்தில் இல்லை, முச்செடியையும் நெரிஞ்சலையும் எனக்கு விரோதமாக யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்? நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி போடுவேன் என்று சொல்கிறார். நம்முடைய உள்ளான மனிதனின் வளர்ச்சிக்கு, நம்முடைய வெளியான செயல்களின் நன்மைகளின் வளர்ச்சிக்கு தடையாயிருக்கிறவைகளை ஆண்டவர் எடுத்து போடுவார், அவைகளை சுட்டரித்து போடுவார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, ஆகவே நாம் உள்ளான மனிதனில் பலப்பட செய்கிற ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்மை அடையாளப்படுத்தி இந்த உலகத்திலே நான் என்னுடைய மகனோடு என்னுடைய மகளோடு இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை அடையாளப்படுத்துகிற ஒரு ஆண்டவர். நாம் வாழுகிற இடத்திலே, நாம் பணி செய்கிற இடத்திலே, நாம் தொடர்பு கொள்கிற ஒவ்வொரு இடத்திலேயும் நான் என் மகனோடு என் மகளோடு இருக்கிறேன் என்பதை வெட்கமில்லாமல் அடையாளப்படுத்தும் அற்புதமான ஒரு ஆண்டவர் இருக்கிறார். நாம் நிறைவுள்ளவர்கள் அல்ல, நாம் குறை உள்ளவர்கள். அடிக்கடி நாம் குறைந்து போகிறோம். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யாக்கோபின் தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு என்றாலே அநேகருக்கு ஞாபகம் வருவது எத்தன் என்பதுதான். தேவன் தன்னை யாக்கோபின் தேவன் என்று சொல்வதற்கு வெட்கப்படாத ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். நாம் குறைவுகளோடு இருக்கலாம், ஆனால் தேவாதி தேவன் நாம் உள்ளான மனிதனிலே பலப்பட உதவி செய்வார். உயர்வை கொடுத்து நம்மை ஆசீர்வதித்து அடையாளப்படுத்துவார். நம் மூலமாக நாம் செல்லுகிற இடமெல்லாம், நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய தெருக்கள், நாம் பணி செய்கிற இடங்கள், நாம் தேவனை ஆராதிக்கும் இடங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நம்மை காப்பாற்றுகிறார். நமக்கு, நம்முடைய உயர்வுக்கு, நம்முடைய பணிக்கு தடையாயிருக்கிறவைகளை அகற்றி போடுகிறார். அடிக்கடி நம்மை நமக்கு தண்ணீர் பாய்ச்சிடமே ஆசீர்வதிக்கிற ஒரு அற்புதமான ஒரு ஆண்டவர். அன்பானவர்களே, புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய ஆண்டவராக இயேசு ஆகவே தான் திராட்சை செடியை வைத்து, திராட்சை செடி எப்பொழுதுமே பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அது இணையாக சொல்லப்படுகிறது. இங்கே திருச்சபைக்கு இணையாக சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 15ஆம் அதிகாரத்திலே இயேசு சொன்னார், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. சில நேரத்தில் நாம் யோசிக்கிறோம், நான் அதை செய்திருவேன், இதை செய்திருவேன், அப்படி பார்த்து சாதிச்சிருவேன். அன்பானவர்களே, இயேசு சொன்னார், ஒன்று ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆகவே இயேசு அல்லாமல் நம்மால் ஒன்றுமே செய்ய முடியாது. அன்பானவர்களே, நமக்கு பல நல்ல ஆசைகள் இருக்கலாம், நல்ல விருப்பங்கள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவராய் இயேசுவோடு இருந்து அதை செய்வது மிக சிறப்பானது. இயேசு சொன்னார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஆகவே இங்கே யோவான் 15 இயேசு சொல்கிறார், நான் திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர், நான் செடி, நீங்கள் எல்லாம் கொடிகள், என்னிலே நிலைத்திருங்கள், என் வார்த்தைகளை நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அது மாத்திரமல்ல, நீங்கள் மிகுந்த கனி கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கும் சீஷராயிருப்பீர்கள். ஒரு சிறுவன் பிறக்கும் போதே ரொம்ப பலகீனமாக பிறக்கிறான். அடிக்கடி சுகவீனமாயிருவான். ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்க பெற்றோர், இப்படி பலகீனமாக இந்த குழந்தை இருக்கிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டாங்க. திடீர்னு ரொம்ப சிவியர் ஆயிரும். அவன் 7 வயதாக இருக்கும்போது அவனுடைய சுகவீனம் மிகவும் அதிகமாக அவனை பாதித்தது. ஆனால் அந்த குடும்பம் ஆண்டவரை நேசித்த குடும்பம். எப்பொழுதும் அடிக்கடி பாடல்களை பாடுவார்கள். அவங்க அப்பா நல்லா இசை வாசிப்பார். அதனால் அழகாக மியூசிக் போட்டு குடும்பமாக பாடுவார்கள். ஆகவே இந்த அருமையான சிறுவனுக்கு அந்த பாட்டு பாராமல் தெரிஞ்சிட்டு சின்ன வயசுல. அதனால் அடிக்கடி அப்பா அம்மா பாடும்போது பாடுவார், படுக்கையில் இருக்கும்போது ஸ்கூலுக்கு ஒழுங்காக போக முடியல, அடிக்கடி லீவ் போட வேண்டியிருந்துச்சு, ஆகவே பாடுவான். அப்படி அட்மிட் ஆகிருக்கும்போது அவங்க ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காங்க. இந்த சிறுவன் பாடுகிறான். அவனுக்கு எங்கே இருக்கோம், இந்த ஆஸ்பத்திரியில் இப்படி சத்தமாக பாடலாமா என்பது அவனுக்கு புரியவில்லை. அவன் சத்தமாக பாடுகிறான். டாக்டர்ஸ் நர்சஸ் பார்க்குறாங்க. ரொம்ப அழகாக அவன் பாடுகிறான்.
பாடும் குயில் என்று அவனை அழைக்கிறார்கள். சரி, பரவாயில்ல, பக்கத்தில் உள்ளவங்களும் பாடுறாங்க, படுக்கையில் இருக்கிறவங்களும் பரவாயில்ல, டிஸ்டர்பன்ஸாக இல்லை, பாடிட்டு போட்டு என்று விட்டு விடுகிறார்கள். அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளை, ஆனால் அந்த சிறுவனை ஆண்டவர் அற்புதமாய் குணமாக்குகிறார். ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடனே அவன் பலகீனமுள்ள பிள்ளை என்பதே மறந்து போகும் அளவுக்கு அவன் ஆசீர்வதிக்கப்படுகிறான், வளர்ச்சி அடைகிறான். He became the director of Daily Bread. டெய்லி பிரெட்னு சொல்லி ஒரு ஃபேமஸான டெய்லி புக் இருக்கு, ஒரு டிவோஷன் புக் இருக்கு. அவருடைய பேர் ஹென்றி போஷ் என்பதாகும். அந்த குழந்தை வளரும்னு அந்த பெற்றோர் நினைக்கல, அந்த குழந்தை ஆசீர்வாதமாக இருக்கும்னு அந்த பெற்றோர் நினைக்கல, அந்த குழந்தை ரொம்ப காலம் உயிரோடு இருக்குன்னு அவங்க நினைக்கல. ஆனால் அந்த குழந்தையை ஆண்டவர் ஆசீர்வதித்தார், அதை பலப்படுத்தினார். சரீரத்தில் மாத்திரமல்ல, ஆன்மாவிலும் பலப்படுத்தினார். இந்த உலகத்திற்கே ஆசீர்வாதமாக மாற்றினார். அவர் டெய்லி பிரெட் என்ற டிவோஷனல் புக், நாமெல்லாம் பல டிவோஷனல் புக்கை தமிழில் போட முன்னாலே எத்தனையோ வருஷமாக பல தலைமுறைகளாக அதை மக்கள் பயன்படுத்தி வருகிறார்கள். அதனுடைய முக்கியமான ஒரு டைரக்டர் ஹென்றி போஷ் என்பவர். அவரை கடவுள் அப்படித்தான் பயன்படுத்தினார். நம்பிக்கை இழக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாக்கோபு வேர்பற்றி பூத்து காய்த்து உலகத்தை நிரப்பும் காலம் வரும். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. இருந்தவாறு கண்களை மூடி ஜெபிப்போம். தகப்பனே, நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலம் தார். என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று நீர் சொன்னீர். நாங்கள் ஒரு நாளும் நான் அப்படி செய்திருவேன், இப்படி செய்திருவேன், அதை சாதிச்சிருவேன், இதை சாதிச்சிருவேன்னு சொல்லாதபடி எங்களை காத்து கொள்ளுங்க. பல வேளைகளிலே தன்னறிவு இல்லாமல், எங்களை பற்றிய உண்மையான உணர்வு இல்லாமல், நாங்கள் புல்லை போல இருக்கிறோம், பூத்து உலர்ந்து போகிறோம் என்பதை உணராமல் நாங்கள் எங்களை சார்ந்து வாழ்கிறோம், எங்கள் திறமைகளை சார்ந்து வாழ்கிறோம். ஒருவேளை எங்களுக்கு இருக்கிற ஒருவேளை ஆஸ்தியை நம்பி வாழ்கிறோம், மக்களை நம்பி வாழ்கிறோம். அப்படி அல்ல, உண்மையே நம்பி வாழ, உண்மையிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலம் தாங்க. உம்முடைய வார்த்தை எங்களிலே நிலைத்திருக்கட்டும் சாமி. எப்போதும் மோடு தொடர்பிலே நாங்கள் வாழ அருள் தாங்க. உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ளே ஊற்றப்படட்டும். எப்பொழுது பரிசுத்த நற்கரணை ஆராதனைக்காக, திருவிருந்துக்காக நாங்கள் கடந்து செல்கிறோம் அப்பா, நாங்கள் உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய சரீரத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உம்முடைய சரீரத்திற்கும் உம்முடைய இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி அருள் தாரும். நாங்கள் வேர் பற்றி பூத்து காய்த்து உலகத்தை சந்தோஷத்தால், சமாதானத்தால், நன்மையினால் நிரப்ப எங்களை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக நாம் யாவரும் எழுந்திருந்து நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் அர்ப்பணிக்கும் விதமாக கீதங்களும் கீர்த்தனைகளும் 504வது பாடலை நாம் பாடும். தேவபிதா இதன் மெய்ப்பனலோ என்று சொல்லிய பாடல். கீதங்களும் கீர்த்தனைகளும் 504வது பாடலை நாம் பாடும். Oh
உம்மை தாழ்ச்சியடை இளனே. ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களை உள்ளான மனிதனிலே பலப்படுத்துகிறவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை ஆசீர்வதித்து உயர்த்தி உம்முடைய பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்துகிறவரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்களை பிறருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவரே, உம்மை போற்றுகிறோம். எங்களை காப்பாற்றுகிறவரே, எங்களிலே உள்ள உமக்கு பிரியமில்லாதவைகளை சுட்டரிக்கிறவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இப்படியே பயன்படுத்தி நம்முடைய எல்லா பரிசுத்தவான்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய நடுவிலே நீர் அனுப்பி வைத்த எல்லா மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எல்லா அப்போஸ்தலர்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய பெற்றோருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். முன்மாதிரியான வாழ்க்கை வாழ்ந்து காட்டிய எல்லா போதகர்களுக்காக, ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரப்பா. தகப்பனே, எங்களை தாழ்த்தி தருகிறோம். ஆண்டவரே, இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாவமான யாவற்றையும் எங்களை நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாக இயேசுவை நோக்கி பொறுமையோடு ஓட எங்களுக்கு பலன் தாரும். உம்மிலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்முடைய வசனத்திலே நிலைத்திருக்க எங்களுக்கு பலன் தாரும். உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு பலன் தாரும். இந்த ஆராதனையிலே பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. வேலை செய்கிற மக்களுக்கு பலன் தாங்க. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானம் தாங்க. பலகீனமாக இருக்கிற மக்களை பலப்படுத்துங்க. ஆண்டவரே, ஸ்தோத்திர காணிக்கை செலுத்தின மக்களுக்காக நன்றி சொல்கிறோம். தங்களுடைய மாதாந்திர காணிக்கைகளை செலுத்தின உம்முடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்மையும் இந்த திருச்சபையும் இந்த ஆலயத்தையும் நேசிக்கிற ஒவ்வொருவருக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவருடைய கரம் கூட இருப்பதாக. ஆண்டவரே, திருச்சபையாக நாங்கள் வேர் பெற்றி பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்ப எங்களுக்கு பலன் தாரும். உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து இந்த ஆராதனை கர்த்தருடைய பிரசன்னத்துக்காக மன்றாடுகிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் உயர்த்தப்படுவீராக, உடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. எங்கள் நடுவிலே நீர் எழுந்தருளி இருக்கிறதை முது ஜனங்களாகிய நாங்கள் காணும்படியாக அருள் தாரும். புறாவை போன்று மனதின் மேல் அன்று இயேசு கிறிஸ்துவின் மேல் இறங்கின பரிசுத்த ஆவியானவரே, அக்கினி நாவுகளாக ஆண்டவரே, அந்நிய பாஷைகளாக 120 பேர் மேல் இறங்கின தூய ஆவியானவரே, உடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் பெற்றுக்கொள்ளும் போது ஆண்டவர் தாமே எங்களை பலப்படுத்தியருளும், ஆசீர்வதித்தருளும், குணமாக்கியருளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. அமைதியாக நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். நமக்கு பாவமில்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே ஏமாற்றுகிறவர்களாக இருப்போம். உண்மை நமக்கு இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவர். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்ற பாவ அறிக்கை ஜெபத்தை 3 முறை சேர்ந்து சொல்லுவோம். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். உங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் அது பஞ்சை போல வெண்மையாகும். நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள கடவுள் உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்பி தங்கள் சகோதர சகோதரிகளின் குற்றங்களை மன்னிக்கிற யாவருக்கும் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். அவர் நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரித்து சகல உண்மையிலும் நம்மை நிலைநிறுத்தி உறுதிப்படுத்தி நித்திய ஜீவகரையில் சேர்ப்பாராக. உங்கள் இருதயத்தை உயர்த்துங்கள். நம்முடைய கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த கடவோம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே,
எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. மிகவும் தகுதியும் நீதியுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி தேவானே நீர் பாரிசுத்தர் 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமையுண்டாவதாக என்று இடைவிடாமல் இடைவிடாமல் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆமென். இந்த சகல பரிசுத்தவான்களின் திருநாளிலே பூலோக சபையாகிய நாமும் பரலோக சபையாகிய இயேசுவும் பரிசுத்தவான்களும் எல்லாரும் அவர்களோடு இணைந்து கடவுளை நாம் துதிக்கிறோம் என்ற உணர்வோடு, ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் முது மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி என்ற வரிகளை நாம் பாட இருக்கிறோம். மறுபடியும் ஒரு முறையாய் இந்த பகுதியை இந்த சகல பரிசுத்தவான்களின் திருநாளிலே நாம் இணைந்து நாம் பாடுவோம். நாம் அப்போஸ்தலர்கள் நிற்பதை நினைத்து கொள்வோம். பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளும் பரிசுத்தவான்களும் நிற்பதை நாம் நினைத்து கொள்வோம். நம்முடைய முன்னோர்கள் பெற்றோர்கள் ஆண்டவருக்கென்று நமக்கு வழிகாட்டின மக்கள் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரை துதிக்கிறார்கள், இடைவிடாமல் துதிக்கிறார்கள். அவர்களோடு இணைந்து நாமும் தேவனை துதிப்போம். கர்த்தாவே, பரிசுத்த பிதாவே, சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, நாங்கள் எக்காலத்திலும் எவ்விடத்திலும் தேவரீருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறது. மிகவும் தகுதியும் நீதியும் எங்களுக்கு விசேஷித்த கடமையுமாயிருக்கிறது. ஆதலால் தூதரோடும் பிரதான தூதரோடும் பரமசபை அனைத்தோடும் நாங்கள் இந்த மகிமையுள்ள நாமத்தை புகழ்ந்து மேன்மைப்படுத்தி சேர்ந்து பாடுவோம். சேனைகள் கர்த்தராகிய தேவனே, நீர் பாரிசுத்தர் 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 வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்தன. உன்னதமானவராகிய தேவரீருக்கே மகிமை உண்டாவதாக என்று இடைவிடாமல் இடைவிடாமல் உம்மை
நம்மை தாழ்த்தி தாழ்மையின் ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உடைய மேஜையின் கீழ் விழும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பார்த்தனர் அல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் சேரல் லட்சணமுடைய மாறாத ஆண்டவராக இருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, முதன்மையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கு ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமீன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரமபிதாவே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தருளினீரே. அவர் சிலுவையிலே ஒரே தரம் தம்மைத்தாமே ஏகபலியாக ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போந்ததுமான பலியையும் காணிக்கையையும் பரிகாரத்தையும் செலுத்தினதுமல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வரும் அளவும் நாங்கள் அதை அனுசரித்து வரும்படி தமது பரிசுத்த சுவிசேஷத்தில் கட்டளையிட்டருளினாரே. அவர் தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவளம் பற்றினார்.
ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டலங்களில் இருக்கிற கிறிஸ்துப்படுவதாக, ராட்சி வருவதாக, கிறிஸ்து பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. நல்ல அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் சோதனை பிரவேசிக்க பண்ணாமல் தீமை எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றைக்கும் உடையவைகளே. ஆமென். கிறிஸ்துவின் சரீரம் இரத்தமாகிய சாக்கிரமத்தை பெற்றுக்கொண்ட நாம் நன்றி சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் உள்ளுளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்களோட இருந்து நீங்கள் தேவனையும் அவருடைய குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவிலும் அன்பிலும் நிலைத்திருக்கும்படி உங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் காக்க கடவுது. பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமை பொருந்திய தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோட நிலைத்திருக்க கடவுது. நிறைவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கீதங்களுக்கு 348வது பாடலிலே 1 மற்றும் கடைசி கவியை நாம் பாடுவோம். கீதங்களும் கீர்த்தனைகளும் 348, 1 மற்றும் 5வது கவிகள். எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் எண்ணங்களும் எங்கள் ஒவ்வொரு செயல்களும் எப்போதும் இது சமூகத்திலே பிரியமாய் இருப்பதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணிய நாள், இதிலே களிகூர்ந்து மகிழக் கடவோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோടെ போக கடவோம்.